கண்ணு தெரியுது, ஓப்பன் பண்ணல வேற மாதிரி இல்லை, நல்லா குரட்டி விட்டு தூங்கியிருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் இது தொட்டு பார்த்தேன் செம ஜில்லுன்னு இருக்கு. நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு இதை விட சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஃபிளாக்லாம் ஏத்துறதுக்குலாம் இது பண்ணும்போது புட்டாயெல்லாம் கொடுப்பாங்க, புட்டாய் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, நாளே தான் போய் புட்டாய் வாங்கணும். உங்களுக்கு ஒன்று காமிக்கிறாங்க. நல்லாதான் இருக்கு, சாக்லேட் மாதிரி இருக்கு. வேற லெவல் ஃபீல், யாருமே இல்லைங்க சுத்தி. அந்த வைல்டு லாவெண்டர் சொல்லுவாங்களே, இந்த தளபதி வந்து ஒரு பாட்டிலாம் இந்த குழுக்குள்ள ஆடிட்டு இருப்பாரு தெரியுமா, அந்த விஷயம். இந்த கொடியை வந்து இங்க பறக்க விடுறாங்க, என்னங்க ஒரு சந்தோஷம் வேணும். நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, நல்ல மனமகந்தா அந்த நேரமடா. குட் மார்னிங். என்னோட லைஃப் டைமில் 10th முதல் நாள் ஸ்டேல தூக்கம் செம்மையான தூக்குங்க. எப்படி தூங்கினே தெரியல, அந்த டயர்டா இல்லை உள்ள ஆக்சுவலாக வந்து காலையில் வரும்போது செம குளிர் ஆயிடுச்சு. டியூட் வந்து ஒரு பக்கம் எடுத்து ஊற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி எந்திரிக்கிறேன், வெளியில் வியூ அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐயாப்பா, டைரக்டா சன்னுங்க. இதுதான் நம்மளோட ஸ்டே வியூ. சன்னு தெரியுது, டைரக்டா ஓப்பன் பண்ணல வேற மாதிரி இல்லை. தண்ணி சவுண்டு, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது தெரியுதா. பின்னாடி இருக்கவங்க நைட்டு தூங்கவும் இல்லை, காலையில் எதிர்ச்சோட டீ குடிக்கிற காஃபி குடிக்கிறேன்னு சொல்லி காலையில் எழுப்பி விட்டாங்கண்ணா. நான் போயிட்டு தண்ணி இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எக்ஸாஜரேட் பண்ணிடலாம் சொல்ல, நல்லா குரட்டி விட்டு தூங்கியிருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இருந்த டயர்டுக்கா இல்லை, ஆக்சுவலாக வந்து உள்ள இதமாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க, ஒரு மாதிரி ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. நான் இருந்த டென்ட்டோட இது இங்கே தான் நான் படுத்துவேன். அப்படியே ஓப்பன் பண்ணால் நேராக பின்னாடி காலையில் எழுந்திரிச்சோட சன்ரைஸு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இதில் பாருங்களேன், இல்லை ஏற்பாடு இல்லை, ஒரு வீடு செம்மையாக இருக்குது. நமக்கு ஒரு ஆள், இது ஆக்சுவலாக வந்து 2 பேர் படுத்துங்கிற மாதிரி. எல்லா அலிபூருக்கு டூருக்கு வர இடத்துக்கு எல்லாம் தனியாக வந்து சோலோ ட்ரிப் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஐயா அப்பா அப்பா அம்மா சொல்லிட்டு கூகுள் வர கொலை கூப்பிடுறது. பாருங்கம்மா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, டாடி மம்மி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, சீக்கிரம் பொண்ணை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க, வயசாகி போச்சு, ஸோ அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் டாடி மம்மி அவர்களே. இந்த பின்னாடி இருக்காங்க தெரியுங்களா, இவங்க இந்த இடத்துல ஒரு அட்டகாசம். நைட்டுனா ஒரு 12:30 மணி வரைக்கும் சிரிச்சு பேச, சரி ஓகே ட்ரிப்பு வந்திருக்காங்க, ஆனால் நைட்டு வந்து 11 o'clock அப்புறம் பேசக்கூடாது தான், கொஞ்சம் சைலன்ஸ், இந்த தண்ணி சவுண்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். அதை விட்டு போட்டு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். வேற மாதிரி இல்லைங்க, நான் ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது அந்த தண்ணி சவுண்டு நான் நைட்டு தூங்கும்போது கூட கேட்டுட்டே இருந்துச்சு. பின்னாடி உங்களுக்கு வாட்டர் சவுண்ட் கேட்குதா? சூப்பராக இருக்குது.
தெரியுதா உங்களுக்கு தண்ணி ரொம்ப கிறிஸ்டன் கிளியரிங்க. ஆக்சுவலாக வந்து என்னோட முட்டிங்கால் வரைக்கும் நான் உள்ளே போகும். ஆனால் இது தொட்டு பார்த்தேன் செம ஜில்லுன்னு இருக்கு. வாய்ப்பே இல்லை. நமக்கு சுடு தண்ணி தான் நமக்கு ஒரு மாதிரி நல்ல வைப்பு. இது பார்த்தா கழுத. அங்கெல்லாம் இருக்கவங்கெல்லாம் அவங்களோட நேஷ்னல் ஃப்ளாக் அதெல்லாம் போட்டுட்டு வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னென்னா ஒரு சின்ன கிவ் அவேங்க. இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. அது என்னோடய தெரிஞ்ச நண்பர்களாகட்டும் தெரியாத நண்பர்களாகட்டும் யார் பார்த்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இப்போ நான் வந்து இங்கிலாண்டுங்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து வேல்ஸுங்கிற ஒரு கண்ட்ரிக்கு நான் வந்திருக்கேன் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேருந்து நான் காரில் வந்திருக்கேன். காரோட ஃபியூவலு நான் இந்த டென்ட்டு வாங்கினேன்ல, டென்ட்டு வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் டென்ட்டு வாங்கினது வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எவ்வளோ ரூபா ஆச்சுன்ட்டு. அது மட்டும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ மீதி என்னென்னலாம் செலவாச்சுன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட் பட்ஜெட்டு மொத்தம் எத்தனை ரூபா செலவாயிருக்குன்னு மட்டும் நீங்கள் ஒரு எக்ஸாக்டாக வேண்டாங்க, அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிட்டத்தட்ட வரைக்கும் வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கிவ்அவேல ஸ்டார்டிங்காக 5 பவுண்டு நான் வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். இந்தியாவில் இருந்தால் அந்த 5 பவுண்டுங்கிறது 500 ருபீஸ். ஸோ அந்த 500 ருபீஸ் வந்து நான் உண்மையுமே யாராக இருந்தாலுமே ஒருத்தவங்களுக்கு தான். இப்போ ஸ்டார்டிங்லையா அந்த ஒருத்தவங்களுக்கு நான் 500 வந்து கண்டிப்பாக நான் அனுப்ப போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து என்னால் முடிஞ்சது கிவ்அவேல 5 பவுண்டு. 5 பவுண்டுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 500. ஸோ அந்த 500 வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து எல்லா வீடியோவில் அடுத்தடுத்து வர எல்லா வீடியோவுக்குமே இந்த கிவ்அவே இருக்கும். ஒரு 500ங்கும் போது அது நமக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். என்னோட ஒரு இந்த ட்ரிப் எக்ஸ்பென்ஸில் அந்த ஒரு 5 பவுண்டு நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறதுல நான் சந்தோஷம் தான் படுவேன் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி அடுத்தடுத்த வீடியோவில் இதோட ரிசல்ட்டு சொல்லிடுவேன், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்னு சொல்லுவேன். இது வந்து சும்மா நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தாலும் தப்பாக சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எக்ஸாக்டாக ஓகே கரெக்டாக சொல்லியிருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள நான் சொல்லி அவங்களோட நேமை அவங்களோட விஷயம் சொல்லி அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ கேட்டு வாங்கிட்டு அவங்கள வந்து நம்ம யூடியூப் வீடியோவில் போட போகிறோம். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோவோட எண்டிங்லேயோ ஸ்டார்டிங்லேயோ நான் இந்த விஷயம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் லண்டன் மாப்பிள்ளை என்கிற பிரின்ஸ் ரொசாரியோ. லண்டன் மாப்பிள்ளை அவர்கள் குளிக்கிறேன் என்று ஜீன்ஸ் பேண்ட்டுடன் நடந்து போய் கொண்டு இருக்கிறார். அங்கே பக்கத்தில் ஒரு பிள்ளை வர செல்கிறது. அதன் பாதுகாப்பிற்கு பொறுப்பில்லை. ஃப்ளைட்டுக்குள்ளே செல்வதை போல் செல்லுகிறார். போயிட்டு அப்புறம் இப்போதான் நமது லண்டன் மாப்பிள்ளை அவர்கள் ஒரு கவர்ச்சி கண்ணியோடு நடந்து வந்துட்டுருக்கார். அது கவர்ச்சி கண்ணி இல்லை, கவர்ச்சி தாத்தா. இதில் எனக்கு கொஞ்சம் பல சந்தேகங்கள் எழுகின்றது. பட் இருந்தாலும் நமது லண்டன் மாப்பிள்ளை அவர்கள் ரெட்டு டவல் கட்டி கொண்டு நடந்து வந்து இருக்கிறார். இல்லை வீடியோ எடுக்க சொல்லிட்டு எதுக்கு இந்த சீன் போடுகிறார் என்று தெரியவில்லை. ஐயோ வாபுறம் ஏன் ப்ரோ உண்மைக்குமே குளிச்சுது வேற லெவல். தண்ணி சூடாச்சு ஜில்லுச்சா? ஜில்லுன்னு தான் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் தனி செப்பரேட் ரூம் இருந்துச்சுல்ல, ஜென்ரல் ரூமில் லைன் கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. செப்பரேட் ரூமில் போய் டக்குனு குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? சூப்பரு. அதனால கொஞ்சம் ஈஸி. சரி நீங்கள் போய் குளிச்சிட்டாங்க. இந்த மனுஷன் ஜாலியாக நிழலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அதை நான் ஒவ்வொன்றா பிடுங்கிட்டு இருக்கேன். நானும் நிழலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பிள் 2 சாப்பிட்டேன். ஆமாடி எடுத்தாச்சு. வா அங்கிருந்த வீட்டை இங்கே எடுத்துட்டு வந்தாச்சு. இப்பொழுது நமது லண்டன் மாப்பிள்ளை அவர்கள் ஸ்பெஷலாக கையில் எதை கொண்டு வருகிறார்? என்ன ப்ரோ அது? இல்லை, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 நம்மளோட 75th இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு ஃப்ரீடம் கிடச்சி 75 வருஷம் ஆச்சு. ஒரு பெருமையாக இருக்குது. என்ன பெருமையாக இருக்குன்னா, நமக்கு ஃப்ரீடம் கொடுத்த கண்ட்ரியில் அவங்களுக்கு கீழே இருந்த கண்ட்ரியில்
நான் வந்து நம்மளோட இந்தியன் ஃபிளாகை கொண்டு வந்திருக்கேன். எப்படி சொல்றது, பிரிட்டிஷ் கிட்ட ஃப்ரீடம்காக அடிபட்டாகட்டும் அடிமையாகட்டும் சுத்தி சுத்தி இருந்திருக்கோம். இப்போ அதே நாட்டில் வந்து நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு இதை விட சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னதான் நமக்கு ஃப்ரீடம் இவங்க கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து இவங்க வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து இங்கே வெல்கம் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு. ரெஸ்பெக்ட்லேயே ஆகட்டும், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுலே ஆகட்டும், இங்கே வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு இதில் இல்லை. பிரிட்டிஷ் ஓகே, பிரிட்டிஷ்னா இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இருந்ததில்லை. யூகேல வேல்ஸுங்கிற ஒரு கண்ட்ரியில் மவுண்டன், அந்த என்னது டாப் ஆஃப் த மவுண்டன் சொல்லுவாங்க தெரியுமா, இது ஒரு உச்சமான ஒரு மவுண்டன். உச்சமான ஹைட்டான மவுண்டன். ஏன்னா சுற்றியும் இது எல்லாமே அது ஹைட்டான மவுண்டன், அதுக்கு நடுவில் ஒரு இடம் தான். இது எல்லாமே ஹையஸ்ட். அந்த ஹையஸ்ட் இதில் என்னோட நாடு, நம்மளோட நாடு 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் இங்கே வந்து ஹாப்பியாக வந்து ஃப்ளாக் நானும் ஏற்றிருக்கேன்டா. ஸ்கூல்ல எல்லாம் பார்ப்போம்ல, ஸ்கூலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கொண்டு வந்து ஃப்ளாகெல்லாம் ஏற்றுறதுக்குலாம் இது பண்ணும்போது மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே மிட்டாய் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, நாளே தான் போய் மிட்டாய் வாங்கணும். ஸோ ஒரு வகையில் நம்ம கொடியை இங்கே நான் பறக்குறதுல ரொம்ப 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 கர்வமாகவும் சொல்கிறேன், பெருமையாகவும் சொல்கிறேன். அதே நேரத்தில் இவ்வளோ வருஷத்தில் இந்த மாடர்ன் வேர்ல்டில் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே வந்து மாறிடுச்சுங்க. ஸோ எல்லா இதுலையுமே ஒற்றுமையாக இருப்போம். இங்கே வந்து நான் லாஸ்ட்டாக மில்டன் கீன்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பேன். இங்கே இருக்க அந்த தூதரகம் எல்லாமே வந்து இந்தியனை பற்றி, இந்தியன்ஸை வந்து எப்படி பெருமையாக சொல்லியிருந்தாங்கன்ட்டு. ஸோ அந்த வகையில் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் எவ்ரி ஒன் ஹூ லிவ்ஸ் இன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஓகே, மனுஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நம்மளோட கலைகளில் ஒரு சில கலைகள் வந்து நம்ம, ஒரு சில கலைகள் இல்லை, எல்லா கலைகளுமே வந்து நம்ம வஉசி பூங்காலே ஆகட்டும், YMCA ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அரசு பொறுப்பில் எல்லாமே நடத்துவாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ப்ரோ ஒன்று பண்ணுவார். ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? சிலம்பாட்டம் யுனைடெட் கிங்டமில் வேல்ஸுங்கிற ஒரு கண்ட்ரியில் நமக்காக ப்ரோ வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாரு. வேற லெவல், வேற லெவல். ஓகே, இது கண்டிப்பாக நம்ம போடுறோம். இது சிலம்பாட்டம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயும் தம்பி கார்த்தின்னு ஒருத்தன் இருக்கான், சூப்பராக பண்ணுவான். அவனும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு சாதிச்சிருக்க ஒரு பையன். சிலம்பாட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலை. ஆனால் வந்து இப்போ பேசிக் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். விரைவில் நான் வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு சிலம்பாட்ட கலையோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரிப்போட வந்து டென்ட் ஸ்டே வந்து ஒரு டைம் படுத்து இந்த வெயிலே ஆகட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இங்கே தான் இப்படி படுத்து நல்லா குறைச்சி கொடுத்து ஆக்சுவலாக வருத்துங்க. இந்த மாதிரி இது ஒரு போதை தான். ஆக்சுவலாக நமக்கு வந்து போதைனா வேறு கெட்ட பழக்கங்களுக்கு தான் நம்ம மைண்ட் செட்டு நிறைய பேருக்கு போகும். அப்படி இல்லாமல் இது ஒரு போதைன்ற விஷயம் எனக்கு உணர்த்தினது இந்த ட்ரிப்பு. எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட வீடு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம தனியாக இருக்கோம், நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து சொல்லும் போது இந்த என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, கிரிஞ்சு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். பட் இது என்னோடய இன்னர் ஃபீல்ட்லேருந்து நான் பேசுகிறேன் உங்களுக்கு. உண்மையுமே ஒரு மாதிரி செம லைஃபுங்க. இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன். டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். இப்போ மணி சரியாக 9:30 மணி. ஸோ இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பு. டென்ட் பிளேஸ்லேருந்து, கேம்பிங் பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு நேராக பிரேக்ஃபாஸ்ட் தான். டைம் 9 மணி 9:30ன்னு சொல்லி 10 மணி ஆக்கிட்டு அப்படி தலைவர். இதுல வேற அவரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹியூவல் எடுக்க போறாராமா. ஹியூவல்னா வந்து சாப்பாடுக்கு பதிலாக அது என்னது டானிக் மாதிரியா, அது சாப்பிட்டுட்டா வந்து பவுடரு, அது சாப்பிட்டுட்டா வந்து பசிக்க எடுக்காதாமா. அதுதான் இவர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படி அதை பத்தி சொல்லுங்க ஒரு 2 வார்த்தை. ஆக்சுவலி ஹியூவல் வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட். அது
ஸோ அதாவது டைம் இல்லை, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா பேலன்ஸ்டாக எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நம்ம இத்தனை பர்சன்டேஜ் ப்ரோட்டீன், இத்தனை பர்சன்டேஜ் கார்ப்ஸ், இத்தனை பர்சன்டேஜ் ஃபேட்டுன்னு எடுக்கும். ஸோ அது வந்து எனக்கு பேலன்ஸாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அந்த ஹியூல் ஸ்பான்சர்லாம் கிடையாது இந்த வீடியோ, கேட்டாப்ல சொல்கிறேன் நான், அவ்வளோதான். Cheers, have a good day. கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு. நாங்கள் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே கிடைக்கும்னு சொல்லி ஒரு தேடலில் இருக்கோம். உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இடமே பாருங்களேன், மலைக்கு நடுவில் இங்கே இருக்கு. நான் என்ன கஷ்டத்துக்கு பாருங்க, இங்கே இருக்கேன். கட்டி எடுத்து கட்டி நீங்க தான் பாருங்களேன், ஹோம்மேடு, ஃபுல்லாக ஹோம்மேடு. உள்ள செய்யறது எல்லாமே ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் வேல்ஸ், நாட் வேல்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ். ரொம்ப கத்திட்டணும். ஆமாம், ஆள் இல்லை நினச்சி கற்றுக்கிட்டேன். இல்லைங்க, முற்றுச்சத்துக்கு கூட்டு விட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு பாருங்க இடங்கள். நீங்க சாப்பிட்ற ஹோட்டல் காமிப்பீங்களா பண்ணீங்களா? இருந்தா காட்டுறேன், இல்லையா 2 பேரும் பட்டினி. பட்டினியா? நீங்க எங்காச்சும் ஈவல் கீகமல் ஏதாச்சும் எடுத்து கொடுத்தீங்க? சரி, நம்ம ரதத்துக்குள்ள போயிட்டு நம்ம போற வழியில எங்காச்சும் கஷ்டம் இல்லைங்களா? கடைசியில் எனக்கு தெரிஞ்சு நான் இவங்க ஃபுட்டுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மெக்டியில் தான் ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இந்த இடத்துல சாப்பாடு எங்கே என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயுமே கிடைக்கலைங்க. இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். இப்போ அவரை கூப்பிட்டு இருக்கேன். அவர் எங்கேயும் அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காரு. இடமே சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கேங்காக வரவங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கே கிடைக்கல. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, வீட்டுக்கு போகிற வழியில் எங்கே ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் வருதோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சாப்பிட்லாங்கிற ஒரு பிளான் தான். அது என்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் அங்கே போய் சாப்பிட்ற ஒரு பிளானில் தான் இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணுங்க. ஃபுட்டுக்கு நடுவில் ரொம்ப பசி எடுக்குங்கிறதுனால ஹியூவல், அவர் சொன்னார்ல அந்த ஹியூவல், அது கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி, குடிச்சு தான் பார்ப்போமே கொஞ்சம். அதாவது சாப்பாட்டுக்கு பதிலாக இது குடித்தா சாப்பாடு தேவையில்லை. இது குடித்தா சாப்பாடு தேவையில்லை. சரி, குடிச்சிட்டு காமிக்கணும். ஏதோ பவுடர் உள்ள தண்ணிக்குள்ளே மிக்ஸ் பண்ணார். கலக்கலாரு. நான் குடிக்கிறேன். நல்லா தான் இருக்கு. சாக்லேட் மாதிரி இருக்கு. ஆமாம், ஆனால் இதில் வந்து இந்த சுகர் எதுவுமே கிடையாது. ஆனால் சாக்லேட் இதில் வந்து 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. இப்போ நான் இது வந்து 500 ml குடிச்சிட்டேன்னா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தேவையில்லை. பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை, ஒரு வேளை தேவையில்லை. இப்போ லஞ்சு வேணும்னா மறுபடியும் குடிச்சோம்னா லஞ்ச் தேவையில்லை. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன் ப்ரோ. நான் ஆமால நான் சாப்பிடணும்ல. இதுதானே ஃபர்ஸ்ட் நாள். சவுண்ட் எப்படி இருந்துச்சுல, வேற மாதிரி இருந்துச்சுல. இப்போதைக்கு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிக்க மாதிரி தெரியல. பசி பட்டையிலே போது, இன்னும் சாப்பிடல. மணி வந்து 12 ஆக போகுதுங்க. யுனைடெட் கிங்டம்ல ஒரு ஊட்டிங்க. திருப்ப 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 ஐயோ சாமி அதை போன் பண்ணுவோம் நம்ம. இந்த செடிதான் அம்மாடி.
லெவல் ஃபீல் யாருமே இல்லைங்க. சுற்றி அந்த வைல்டு லாவெண்டர் சொல்லுவாங்களே, இந்த தளபதி வந்து ஒரு பாட்டில இந்த புழுகுலுக்குள்ளெல்லாம் ஆடிட்டு போறது தெரியுமா, அந்த விஷயம் யாருமே இல்லை. இங்க பாருங்க, ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே. ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரி எப்படி நம்மளை வச்சிருந்துச்சுன்னு தெரியும். இப்போ அதே கண்ட்ரியில் நம்மளை வந்து அவ்வளோ ஹார்ட் வெல்கமாக நம்மளை வந்து வெல்கம் பண்ணி இங்கே நம்மளை படிக்கிறதுக்காகட்டும், வேலை செய்யறதுக்காகட்டும், நிறையா விஷயத்தில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொடியை வந்து இங்கே பறக்க விடுறாங்க. இதுக்கு மேலே என்னங்க ஒரு சந்தோஷம் வேணும், சத்தியமாக சொல்கிறேன். ஒரு வழியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அது இந்தூர் ரெஸ்டாரண்ட்டு. எப்படி ஃபுட்டு எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி தானே ஆகணும். நான் வந்தாச்சு, சாப்பிட்ணும்ல. வைஃபைலாம் பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. என்னென்ன ஃபுட் இருக்குன்னா இதெல்லாம் இருக்கு. ஸோ இதில் என்ன ஆர்டர் பண்ணலாம்? சிறப்பு. சரி, நான் ஆர்டர் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறேன் இல்லைங்க. என்னென்ன இதாக இருக்கு, சில்ட்ரன்ஸ் மெனு, சண்டே லஞ்ச் ஸ்பெஷல். இப்போ வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் இருக்காங்க. இதில் 1 course மீல் எடுத்திருக்கேன். இங்கே வந்து கார்லிக் பிரெட் வித் சீஸ் எடுத்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்ட்டு. ஓகே, ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி காமிப்போம்ல. எக்ஸிட் போகிறது, இந்த பக்கம் நோ எக்ஸிட்னு போட்டிருக்கேன். மேலே இது ஒரு ரூம் போகுது. இந்த பக்கம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. Oh right, okay. So you've had quite a bit of a journey, really. And I'm a YouTuber, startup YouTuber, so I'm just vlogging and everything. Yeah, what's that? It's doing YouTube videos. Vlog video. Oh right. Doing vlogs. I show you people in my blog. Will and all, man. Will and all. Yeah. Will and all. இவங்க 2 பேரும் கப்பிள்ஸாக வந்து UK எல்லா இடமும் சுற்றி பார்க்கறதுல இவங்க ஒரு Saying that you're touring the UK. Yeah, well, right. as a couple. That's so nice of you. On a 60-year-old motorcycle. Oh, that's great. Okay. Thank you. Thank you. Yeah. Thank you. Cheers. Have a good day. Enjoy. Yeah, you too. Yeah, nice to see you people. ஆக்சுவலாக இந்த வயசான கப்பல் வந்து இப்போ கிளம்புறாங்க. அவங்க வச்சிருக்க வண்டி வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்கு அதை போய் காமிப்போம். Cheers, have a good day. Yeah. இந்த மாதிரி வயசானதுக்கப்புறமும் பைக்கில் ரைடில் பண்ணுறதெல்லாம் வேற லெவலில் நைஸ். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க கடவுள். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். கார்லிக் சீஸ் பிரெட் 3 போக்கு கேட்டேன். வராதாட்டுக்கு பசிக்குது. மணி பாருங்க, 1 மணி ஆகிப்போச்சு. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஆஹா, இந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி பண்ண தெரியுமா, அந்த சீஸ் போயிட்டு அப்படி பண்ணுது. உண்மைக்குமே நல்லா இருக்குது. மெயின் கோர்ஸ் வந்தால் நான் என்னன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே இதை நான் சாப்பிட்றேன். எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. மெயின் கோர்ஸ் வந்துருச்சு. பொட்டேட்டோ, பீஸ், கேரட், ஸ்டீம் வேற மாதிரி இந்த சாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போட்டு சாப்பிடணும்.
எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் ஆவதினும் அற்புத வழக்குக்கு அப்புறம் இங்கே தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த சாஸ் என்ன பண்ணோன்னா அப்படியே எல்லாத்துலேயும் போடணும். போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கேரட்டில் சாப்பிடலாம். இங்கிலீஷ் ஃபுட்டு இப்படி தான் இருக்கும். வெளியாக லஞ்ச் சாப்பிட்டாச்சு. லஞ்ச் இல்லை, பிரஞ்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. கேரட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஸ்டீக்கு, அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட் வித் சீஸு, அதுக்கப்புறம் சாஸு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டில் சாப்பிடும்போது உப்புலாம் எல்லாமே கம்மி. நம்மளாம் காரசாரமாக சாப்பிட்டுட்டு திடீர்னு இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம ஜென்ரலாக ஒரு இந்தியன்ஸ் இங்கே வந்து சாப்பிடும்போது மனசு ஏற்றுக்காது. இது வந்து இப்போ நான் சாப்பிட்டேன் இல்லைங்க, இதுக்கு மொத்தம் நான் வந்து 14 பவுண்டு கொடுத்தேன். 14 பவுண்டுனா வந்து மொத்தம் 1400 ஸோ அந்த 1400 நம்ம நான் கம்பேர் பண்ண சொல்லலை. இப்போ நீங்கள் டூரிஸ்ட்டாக வரும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இங்கே படிக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்து இவங்க ஃபுட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஆப்வியஸ்லி நீங்கள் ஊர்லேருந்து காசெல்லாம் மாற்றிட்டு வருவீங்களா, ஒரு 50,000 1 லட்ச ரூபாய் மாற்றிட்டு வரும்போது 1400 ஒரு சாப்பாட்டுக்கா அப்படின்னு பார்க்கும்போது இது வர்த்தா அப்படின்னு கேட்கும்போது அப்படி பார்க்கும்போது நாட் ஒர்த்து. ஆனால் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகுங்க. ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுற vlog. இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்பலைன்னா சாயந்தரம் வேலைக்கு வேறு போகணும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் மறுபடியும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஒரு வழியாக கோவென்ட்ரி அரீனா ரீச் பண்ணியாச்சு. நம்ம ஏரியாவுக்கு வந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. நம்ம ஏரியா வந்தாச்சு, அதான் ஃபீல். இன்னொரு 5-10 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். கோவென்ட்ரியில் என்ன ரீச் பண்ணிட்டு இவர் வந்து மில்டன் கீச் கிளம்பிடுவார். என்ன புஷ் தெரியுமா இன்னைக்கு வெயில்ல? ஐயோ ஃபுட்டெல்லாம் போட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டாரு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் ரீச் ஆகிட்டு நான் தனியாக உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் ஒரு வழியாக கோவென்ட்ரி ரீச் பண்ணியாச்சு. நம்ம ட்ரிப்பு முடிச்சாச்சு. ஒரு மாதிரி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் ரீச் ஆனேன். வீட்டுக்கு ரீச் ஆனாலும் எனக்கு அந்த நைட்டு எப்படி தூங்கினேன், எப்படி டென்ட்டில் தங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஃபுல்லாக ஓடிடுச்சு. இப்போ நான் நினச்சி பார்த்தாலும் நான் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷமோடு இருக்குது. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இந்த டென்ட் ஸ்டேயில் இன்னும் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் அடுத்தடுத்து வரும் சீரியஸில் நான் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் அப்பப்போ ஒவ்வொரு விஷயம் செலவு பண்ணுறதை நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே சேர்ந்து நான் இப்போது மொத்த ட்ரிப்பு நேற்று இங்கேருந்து கிளம்பியிருக்கேன். காரில் ஷேரிங் தான், 2 பேர் ஷேரிங் தான். டோட்டல் பட்ஜெட்டு நீங்கள் சொல்கிறதுனால சொல்லுங்கள், இல்லை வந்து என்னோடய செலவு எவ்வளோ ஆயிருக்கும். 2 பேர் போயிருக்கோம், இல்லைனா 2 பேர் போயிருக்கோம், என்னோடய செலவு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். நான் இதில் வந்து டென்ட் புதுசாக வாங்கியிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் செலவு, அதுக்கப்புறம் இந்த டென்ட்டில் போய் கேம்பிங் பண்ணல, அங்கே போய் நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன். மொத்த செலவு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்தியன் காசுக்கு நம்ம எவ்வளோ செலவாயிருக்கும், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லுங்கள். அதில் யார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து கிவ் அவேல 5 பவுண்டு கொடுக்குறேன். ஸோ 5 பவுண்ட் இந்த சென்ஸ் நம்ம ஊர் காசுக்கு 500 rupees. அது வந்து ஃப்ரெண்டுன்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக அவங்கள போய் சேரும். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி ஒரு கிவ் அவே நான் கொடுக்கலாம் நான் ஆசைப்பட்றேன், பிரியப்படுறேன். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லண்டன் போகணுன்னா லண்டன் மாப்பிள்ளை யூடியூப் சேனலில் பார்க்கணும். அப்போ பார்த்தோம்னா நமக்கு ஓகே இங்கெல்லாம் போனால் இந்த அளவுக்கு செலவாகுது, ப்ரிஃபரன்ஸ் இப்படி ப்ரிஃபர் பண்ணலாம், அப்படி ப்ரிஃபர் பண்ணலாங்கிற ஒவ்வொரு நுணுக்க விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லண்டன் மாப்பிள்ளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ see you all in next video. Please support லண்டன் மாப்பிள்ளை என்கிற பிரின்ஸ் ரொசாரியோ. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, நல்ல மனம் மகிழ்ந்தா, வந்த நேரமடா.